மீனம்மா, மீனம்மா, கூப்பிடுறது கூட கால் இல்லாம யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. யாரு? நான் தாங்க காசி. காசி? அந்த அசம்பாவித நினைவுகள் என் மனசை விட்டு நீங்கள காசி. என் மனசுக்குள்ள மனமா இருந்திருந்தா மனசை விட்டு நான் கட்டுப்பட்டு இருக்கலாம். ஆனா நான் சராசரிய பொண்ணு தானே, என்னால அதை கட்டுப்படுத்த முடியல. ஓ காலேஜ் கடமைக்கலாம். நீங்க அந்த அன்பரோட பேரை பெரிய அதிசயமா. தௌர்பதியின் மானத்தை காப்பாத்துறதுக்கு திருமூர்த்தி வந்த பத்ரி சுருப்படி விழுந்த சுடற்கொடியா இருந்தேன். அது தீராத பத்தியம்மா. என் காதல் அந்த வகையை சேர்ந்ததா. ஆண்டாளுக்காவது ஆண்டனோட பேரு தெரிஞ்சது. உங்களுக்கு அந்த அன்பரோட பேரு தெரியுமாமா? தெரியும். பேரு இளவரசன். ஆஹா, அருமையான பேரு. இளவரசன் அற்புதமான பேரு. ஜோடிக்கு அற்புதமான வாழ்க்கைக்கு அன்பான புருஷனா வரணும்னு அந்த ஆண்டவர் வேண்டுகிறோமா. இந்த ராஜா மீனாங்கிறது நான்தா. நீங்க? வணக்கம்மா. சரி வேண்டாம் அப்படின்னு என்னுடைய பேர் வந்து கோதநாம ரெட்டி. இந்த சாரதா ட்ரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொது தொண்டு செய்கிற நிறுவனம், அவருடைய செக்ரட்டரி. நீங்க உங்க கண் பார்வை சம்பந்தமா எங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் அனுப்பிச்சிட்டீங்களா? நான் அப்படி எதுவும் அனுப்புனீங்களே. அனுப்பலையா? அப்புறம் எப்படி எங்களுக்கு வந்தது? சரி, அப்படியே உங்க மேல அக்கறைப்பட்ட யாரோ ஒருத்தர் அனுப்பிடலாம் இல்லைங்களா? உண்மைதான். நீ படிச்சது தானே? படிச்சிருக்கியா? என்ன படிச்சிருக்க? பிரச்சனை என்னவானா, இன்னும் 4 நாள்ல ஃபாரின்ல இருந்து ஹை ப்ரொஃபைல் கிளாஸ் வர போறாங்க. அவங்க உங்க கண் பார்வை பார்த்து வராதான் தெளிவா சொல்றாங்க. வந்துருச்சு, உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கமா? இந்த சான்ஸ் பயம் விட்டுட்டீங்களா? எனக்கு கிடைக்காது. நானும் வரமா. திடீர்னு வந்து பொறுப்பட சொல்றீங்களே, செலவுக்கு பணம்? அதை பத்தி நீ கவலைப்படாதீங்க. பைசா செலவு இல்லாம எல்லாம் இந்த சாரதா ட்ரெஸ் ஏத்துக்கும். ஓகேவா? சாரதா ட்ரெஸ்ஸா? எனக்கு துணைக்கு யாராவது? நான் வரமா. ரைட், வரலாம் வரலாம். வாமா வாமா. ஐயா, துணிமணியா ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்க. கூட வாங்கி போய்யா போய் எடுத்துட்டு போ. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஏதோ டாக்டரே இல்லை வக்கீலே கூப்பிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்க சார். சந்தேகம் இல்லைங்க சார். சரி வாடே, உள்ள போன வாட. ஐயோ, ஊருக்குள்ள விஷயம் தெரிஞ்சா நம்ம குடும்பமானவே போயிருமே. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வயிற்றுல வாங்கிட்டு வந்து நிக்கிறா கொழுப்படுத்த கழுதுன்னு நாக்க புடிக்கிட்டு சாகிற மாதிரி இந்த ஊர்சனம் பேசுமே. அதை நினைச்சு பார்க்கவே என் உள்ளமெல்லாம் நடுங்குது. வளர்ந்த கருவை கலைக்கலான்னு பார்த்தா அந்த டாக்டர் உயிருக்கே உத்தரமாயின்னு சொல்றான். உன் உயிரும் போகக்கூடாது, ஊருக்குள்ள மானம் போகக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஒரு வழி இருக்குது இல்லைங்க, நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். யாரு கேட்டாலும் அந்த கர்ப்பத்துக்கு என்ன
இருக்கா? என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பார், என் வயிற்றுல வளர்றது முகிலனோட கருவுதான். அந்த கரு குழந்தைய பிறந்து அது பெரியவன் ஆனாலும் கூட முகிலனோட இன்சூரன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஏன் சுயநலத்துக்காக அந்த குழந்தையோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. இல்லாத ஒருத்தனுக்காக வாரிசு இன்சு இல்லாத வாரிசா வாழணுமா? பிறக்கிற பெஞ்சு அது உயிருக்கு பிரச்சனை இல்ல. வளர்ந்து வாலிபனால காலத்துல அப்பம் பேர் தெரியாத அந்த வாலிப உள்ளம் தவியாத்த வச்சு துடிக்கணுமா? யோசித்தலங்க. போன வந்தா திரும்பி வரமாட்டான். ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். ஆமா, என்ன பார்த்தோன்னே பேய பார்த்த மாதிரி பயந்து நடக்கிறாரு. இவர் யாரு? இவரு என்னோட மாமா. மாமா சார், நான் கொஞ்சம் திலகாட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னோட ரூம் மேலதான் இருக்கு, நீங்க வாங்க. நான் வந்து பேய் இல்லையா, மனுஷன் ஐயா. இப்படி பயப்படுறேன்? பயப்படாதீங்க சார், நான் தான். போக வேண்டியதா, இனி போய்தான் ஆகணும். இனிமே இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா வில்லங்க வீடு தேடி வந்து உள்ள போய் வில்லனா நிக்குது. வாங்க வேற இடத்துக்கு போலாம். சொல்லுங்க. அன்னைக்கு இன்னும் பேசணும். அன்னைக்கு உங்களை அறிவிக்கிறதில் பார்த்ததும் நான் முகிலன் இல்லை, அவனை மாதிரி இருக்கிற இளங்கோன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு மயக்கமாயிட்டீங்க. தெரியும், முகிலன் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் தருதலை. ஆனா தங்கமானவன இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அன்னைக்கு அருவி கடையில பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. மன்னிச்சுக்கோங்க, நான் அவரை நினைச்சு ஏதேதோ பேசிட்டேன். டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்தது. அது சரிங்க, எங்க அண்ணன் நல்லவ, அதனால அவ யாருக்கு எந்த தப்பு செய்ய மாட்டான். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம். இங்க பாருங்க. ஏங்க, யாருங்க இது? என் அண்ணனோட இருக்கிற இந்த பொண்ணு யாருங்க? நீங்க யாருன்னு நான் உங்ககிட்ட கேட்கணுங்க. இல்லங்க, இந்த போட்டோல இருக்கிறது நானும் இல்ல, அண்ணனாவும் இருக்க முடியாது. ஏதோ குழப்பம் இருக்கு. அவர் இல்லைன்னு தெரியல, ஆனா ஏதோ குழப்பம் இருக்குங்கிற தைரியத்துல தான் நான் இன்னைக்கு வரைக்கும் உசுரோடயே இருக்கேன். நீங்க உங்க நம்பிக்கையை கைவிடாதீங்க. அப்படியே உங்க வயிற்றுல வளர்ற எங்க வம்சத்து வாரிசையும் கை கழுவிடாதீங்க. எங்க வம்சத்து வாரிசு இந்த பூமியில மனித குல அங்கமா பிறப்படுகிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணனை, உங்க முகிலனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆமா, இந்த போட்டோக்கள் எங்கிட்ட இருக்கட்டும். சரிங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஹலோ அண்ணா, சொல்லுண்ணா. இல்லைங்க, இது முகிலன் இல்லை, வேறொரு அண்ணன், வேறு பார்த்திவ. சொல்லுண்ணா. அப்படியா? மீனாவு கண் பார்வை கிடைச்சிருமா? தேங்க் காட். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீ அங்கேயே இருந்து பக்கத்துல இருந்து பாத்துக்க. ஆபீஸ்ல நடக்குனா அது எங்க வேணா நடந்து போகுது, நீ அங்கேயே இருந்தா வெயிலா போட.
ஃப்ரெண்டுன்னு பேசுனீங்களே, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊர் பொண்ணுதான். எதிர்பாராத விதமா நடந்த ஆக்சிடென்டால கண் பார்வை இழந்து நிக்குது மீனான ஒரு பொண்ணு. அதுதான். ஆமா, அவன் என் அக்கா தான், என்னோட பெரியம்மா பொண்ணு. உங்க பெரியப்பா பொண்ணு? ஏங்க, சொந்த அக்காவுக்கா கஞ்சிக்கு வழி துடிக்கிற அள்ளிராணி நீங்க தானா? என்ன, நான் கொடுமைக்காரியா? இல்லைங்க, நான் கொடுமைப்படுத்து யாரையும் கொலை பண்றேன்னு சொல்லலை. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன வயல் தகராறு தான். எங்க வயல்ல இருக்கிற கிணத்துல மோட்டார் போடணும், என்ன சிக்கி கையெழுத்து போடக்கூடுன்னு கேட்டேன். அதுக்கு கூட நான் எங்க மாமாவை தான் அனுப்பினேன். ஆனா அவ கையெழுத்து போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். நீங்க வீணா வீட்டுக்கு போற வாடகைக்கு போறவங்கள மிரட்டுறது முடியாதுன்னா ஆள் வச்சு கொலை செய்ய முயற்சி பண்றது இதெல்லாம் நீங்க செய்யலையா? அடே ஏங்க நீங்க வேற, அவங்கள மிரட்டுறனாலயோ இல்ல அந்த பொண்ணை கொல்றனாலயோ எனக்கு என்னங்க வரப்போகுது? வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே சொன்னது இல்லைங்க. நம்புறேங்க, உங்களை மனப்பூர்வம் நம்புறேன். ஏன்னா எங்க அண்ணன் முகில எங்க கம்பெனியில கூட்டி பிரிக்கிற கடைக்கோடி ஊழியனா இருந்தாலும் ஆட்களை தெரிவு செய்யும் போது இருந்தாலே அவன் யோக்கியமானவனா நல்லவன பார்த்த வேலைக்கு வைப்பான். அப்படிப்பட்ட எங்க அண்ணன் உங்களை வாழ்க்கை துணையா தேர்ந்திருக்கா நிச்சயமா நீங்க நல்லவங்களா தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாம ஏதோ சூழ்ச்சி நடக்குது. அந்த சூழ்ச்சியில தான் முகிலன்னு மாட்டிருப்பாரோ? இருக்கலாங்க. மறைஞ்சிருந்து மாயவேசம் போடுற அந்த நரிக்கூடத்தை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிற சூழ்ச்சி வலையை சுக்குநராக உடைச்சு கண்ணனை கண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துற. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. வர்றாங்க. சார் மேடக்கிட்ட ரகசியம் பேசணும் வந்தவன பார்த்து சார் பேய பார்த்த மாதிரி பயந்து நடுக்குனீங்க. டேய், செத்தோ பேய வந்தா எப்பேற்பட்ட தைரியசாலி பயந்து நடுங்கத்தடா செய்வ. என்ன சார் சொல்றீங்க? செத்தவனா? ராகவா என் கையாலேயே அடி வாங்கி செத்தவன் அவன் வேற யாரும் இல்ல ராகவா, திலகாவோட காதலன் முகிலன். அவன் உயிரோடு இருந்தா என் திலகா எனக்கு கிடைக்க மாட்டான்னு என் ஆசையில் நிறையாசையா போயிருமேன்ட்டு அழகா ஒரு திட்டம் போட்டேன். திட்ட செயல்மறைச்சா அந்த நாள். மாதவா, நம்ம வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எக்ஸ்பிரஸ் மால் நிக்கிறேன். சார் சார் சார், அங்க நாலு பொறுக்கி பசங்க எனக்கு எடுக்க பாக்குறாங்க. எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார். யாருமா அவங்க? தோ அங்க மறைஞ்சிருக்கானுங்க 4 பேர் சார். போலீஸ் கண்ட்ரோல் ரூம். சார் நீங்க போலீஸ்னு சொன்னோன்னே அவங்க திருப்பி போயிட்டாங்க சார். பயந்துட்டாங்க போல இருக்கு. சரி, நீ தைரியமா வீட்டுக்கு போமா. சார் 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 ப்ளீஸ் சார், அவங்க பயந்து போன மாதிரி தெரியல. அவங்க அங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து நீங்க போன உடனே வந்து என்ன ரவுடி பண்ணுவாங்க. தயவு செஞ்சு என் வீட்டு வரைக்கும் மட்டும் என்ன கொண்டு வந்து விட்டுறீங்களா சார்? ப்ளீஸ் சார், ஒரு கால்ல கூட விழுறேன் சார். ஆமா போல. சார் வாங்க சார், இதான் எங்க வீடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஏன் வீடு மட்டும் தான் அழகா இருக்கா? நான் அழகா இல்லையா? நீ ரொம்ப அழகாத்தான் இருக்க. சரி சார். சார் முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். இல்லம்மா, எனக்கு அவசரம், கொஞ்சம் வெளியே இருக்கு, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் சார், இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உடனே போனா எப்படி? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஆ
சார் வந்து உட்காருங்க. எங்க வீட்டுல பால்லாம் தீஞ்சு போச்சு. பால்லாம் எங்க வீட்டுல எப்பயுமே இருக்காது, இதுதான் இருக்கு. என்னவா அது? இந்த பழக்கம்லாம் எனக்கு இல்ல சார். பணக்காரரா இருந்துட்டு பழக்கம் இல்லைன்னு சொன்னா எப்படிங்க சார்? இத நம்புறதுக்கு நான் என்ன லூசா? சார் நான் லூசி, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சரியா? இங்க பாருங்க, இந்த பழக்கம் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா பழக்கமும் பணக்காரங்களுக்கு இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம வந்து என்ஜாய் பண்ணுங்க டார்லிங். வாங்க. பொம்பளையாடையே கருப்பு பறிவோடு கதறியன்னு துணைக்கு வந்த இப்பதான் தெரியுது கற்புக்கு பத்திரி தளத்துக்கு சம்மந்தம் இல்ல பச்சாரின்னு. இங்க பாருங்க சார், நான் உத்தமின்னு நான் சொல்லவே இல்லையே. நான் உத்தமி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் நிலைமை அப்படி சார். ஏன்னா என் சுகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை மாதிரி ராயல் கிளாஸ் பசங்களை மட்டும் என் படுக்கையில நான் அப்படியே பகிர்ந்துக்குவேன். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரோட மட்டும் படுத்திருந்துருச்சா தப்பு இல்ல. அதே பல பேர் கூட படுத்திருந்துச்சா அதுக்கு பேர் வேற. இதுக்கு பேசாம உன்னை துரத்தி வந்து 4 பேர்த்தோட போயிருக்கலாம். உன் ஆசையை தெரிஞ்சிருக்கு, அவங்க பசியும் தீர்ந்திருக்கும்.